வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அகவிலைப்படி உயர்வு மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும், என்ன தகவல்கள் அந்த அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளது என்பது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 60% உயர்த்தி முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியினை அரசு ஒதுக்கீடு செய்யும் என்று அறிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: எனது தலைமையிலான அரசு மக்கள் நலனை முன்னிறுத்தி மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள உறுதிமொழி அளித்துள்ளது. இந்த திட்டங்களை வடிவமைப்பதிலும் அவற்றை முழுவீச்சில் நடைமுறைப்படுத்துவதிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகித்து வருகிறார்கள். அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு 1/1/2026 முதல் 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அதனால் பயன்பெறும் வகையில் 1/1/2026 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தி வழங்க ஆணையிட்டுள்ளேன். இதனால் 58% உள்ள அகவிலைப்படி 2% உயர்ந்து 1/1/2026 முதல் 60% உயர்த்தி வழங்கப்படும். இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் ஆண்டொன்றுக்கு அரசுக்கு 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியினை அரசு ஒதுக்கீடு செய்யும் என்று அவர் கூறியிருக்கிறார். மத்திய அரசு சமீபத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படியினை 58% 60% உயர்த்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதற்கு பின்பு தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் புதிய அரசு உருவானவுடன் அகவிலைப்படி உயர்வு சார்ந்த அறிவிப்பு வெளிவரும் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில் சமீபத்தில், அதாவது 10/5/2026 அன்று புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு விஜய் அவர்கள் இன்று இந்த 2% அகவிலைப்படி உயர்வு சார்ந்து ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.